18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. முன் அறிவிப்பு இல்லாமல் அபராதம் விதித்த மின் வாரியம். ஆண்டிற்கு 6% சொத்து வரி உயர்த்தும் கோபி நகராட்சியை கண்டித்து கோபியில் நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளின் 18% ஜிஎஸ்டி வரி உயர்வு 25 குதிரை திறனுக்கு மேல் மின் இணைப்பு பெற்றுள்ள வணிக நிறுவனங்களில் கெப்பாசிட்டர் பொருத்துவது தொடர்பாக முன் அறிவிப்பு இல்லாமல் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதித்த மின் வாரியம் ஆண்டிற்கு 6% சொத்து வரி உயர்வுடன் 1% தாமத கட்டணம் வசூலிக்கும் கோபி நகராட்சியை கண்டித்து ஆல் டிரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதேபோன்று கோபி நகராட்சியில் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை உள்ள வர்த்தக உரிம கட்டணத்தை வரைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் மின்சார வாரியம் விதித்த அபராத தொகையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோபி நகரில் ஆல் டிரேடர்ஸ் அசோசியேஷன் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதேபோன்று கோபி நகராட்சியில் வர்த்தக உரிமம் பெறுவதற்கான கட்டணம் 1000 ரூபாயில் இருந்து 5000 ரூபாய் வரை உள்ளதை குறைத்து வரைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் கோபி நகரில் உள்ள 2000த்திற்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கடைகள், தேநீர் கடைகள், உணவகங்கள், திரையரங்குகள் அடைக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்றது. வணிகர்களின் போராட்டம் காரணமாக கோபி நகரில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. நகராட்சி சொத்து வரியில் மீது ஒவ்வொரு வருடமும் 6% வரியும் அபராத தொகை 1% கணக்கில் விதிக்கப்பட்டுள்ளதை குறைக்கக்கூடியும், மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் 18% என்பதை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டியும், எல்லாத்துக்கும் 18% என்பதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. மேலும் மின்சார வாரியத்தினால் 25% கீழே 2024 ஜூலை முதல் அமல்படுத்தி இருக்கும் இந்த அபராத தொகையை 3 ஃபேஸ் மும்முனை இணைப்புகளுக்கு அபராத தொகை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையாகவும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கடையெடுப்பில் சுமார் 2500 கடைகளுக்கு மேல் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.